வந்து ரூமுக்கு வந்துட்டோம், நல்லா சாப்பிட்டுட்டோம், தூங்க போகிறோம். அப்புறம் நாளைக்கு காலையில் பிளான் என்ன? இப்போ எங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ரெஸ்ட் டைம். நெக்ஸ்ட் இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் ஷாப்பிங். எஸ், இப்போ காலையில் 8 o'clock ஆகுது. நாங்கள் இப்போ போல் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். எஸ், ராமேஸ்வரம் கேஃபே நாங்கள் போகிறோம். நடந்து போகணும். இப்போ அப்பா எடுத்து போட்டாங்க. எஸ், நம்ம ராமேஸ்வரம் காஃபே போயிட்டு சோறு தின்ன போகிறோம். எங்களுக்கு சோறு, நிம்பிளிக்கு சோறு தான் முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட் இன் ராமேஸ்வரம் காஃபே. எனக்கு தெரியல அது எங்கே இருக்கணும், ஆனால் பயங்கர ஹைப்பு. எல்லாரும் வந்து அங்கே பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சாம்பார் பயங்கரமாக இருக்கும், இட்லி சூப்பராக இருக்கும். அப்படியே நல்லா எல்லாம் கொண்டு போடுவேன் எனக்கு சொன்னவனே. இப்போ வந்துட்டு நாங்கள் எல்லாமே இப்போ ஆட்டோ, மெட்ரோ அப்படி தான் போகலான்னு இருக்கோம். ஏன்னா கார் எடுக்கிற ஐடியாவில் இல்லை. எஸ், பார்க்கிங் இஷ்யூ. ஸோ போயிட்டு சாப்பிடும்போது நாங்கள் சும்மாவே அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவோம். இதில் நடக்க வர விட்றாங்க, இன்னும் நல்லா தூங்குவோம். அப்போ இன்றைக்கி ரூமுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். இப்போல்லாம் ஊர் சுற்றிங், ட்ரெஸ் எடுத்திங், ஷூ எடுத்திங், பர்ச்சேசிங். இன்றைக்கி ஷாப்பிங் டே. ஐயோ, என்ன எங்கள் அம்மா அப்பா 2 பசங்க நம்மளுக்கு இருக்காங்கன்ற ஒரு ஞாபகத்தில் இல்லாமல் சுருக்காக முடிவு எடுத்துடுறாங்க. அதுதான் புது பிரான்ச் போலப்பா. தோரணம்லாம் கட்டிட்டாங்க. நான் தோரணம்னு காட்டாதான் சொல்லியிருக்கேன், ஆனால் இவங்க என்ன தப்பாக சொல்லியிருக்காங்க. புது காமிக்கிறேன், கூட்டத்தை காமிக்கிறேன். கூட்டம் அப்படி நிற்கிற மாதிரி. எஸ், எல்லோரும் உள்ளே போகிறாங்க. உள்ள போய் சாப்பிட வேண்டியதான். சரியான கூட்டம். எப்போ சாப்பிடுவோம் தெரியல. அப்பா வர கியூவில் நிற்கிறாரு. நாங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. நான் தோசை சொல்லியிருக்கேன், அம்மா எனக்கு கூட சேர்ந்து தோசை சொல்லியிருக்காங்க. இவ தட்டு இட்லி சொல்லியிருக்கா. எங்கள் அப்பா வந்துட்டு தட்டு இட்லியான்னு தெரியல, அவங்க இட்லி சொன்னாலே அதான் கொடுப்பாங்க போல. ஸோ ஃபைன், வரட்டும். இவங்க 3 பேருமே தோசை தான் சொல்லியிருக்காங்க. ஏன் போன வாட்டி எனக்கு நார்மலாக இட்லி பிடிக்காது, இட்லி சாப்பிட மாட்டேன். எனக்கு தோசை தான் பிடிக்கும். ஏன்னா பாருங்க எவ்வளோ பெரிய கியூ. இது ஒன்றும் பெரிய கியூ இல்லை, பின்னாடி இன்னும் பெரிய கியூ. இது வந்து எக்ஸ்பெக்டேஷனை பெருசாக்கியிருக்கு. எதுவும் எனக்கு வீட்டில் சுட்ட தோசை மாதிரி இருக்குன்னா ஃபைன், பார்ப்போம். அப்பா பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்காரு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. என்னப்பா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? என்ன என்னமோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே இட்லி தாங்க சூப்பராக இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டு சொல்றீ. என்னமோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கிரேவி வந்து அதே கிரேவி தான், பட் என்ன பொட்டேட்டோ நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியா? பொட்டேட்டோ தானே அது? என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்னம்மா தோசையா? பார்க்கவே ஒரு மாதிரி மார்பிள் மாதிரி இருக்குடி தோசை. ஓகே, சுற்றி யார் டைம். நீ என்னது? இங்கே ஆல் டைம் ஸ்பெஷல் பொடி இட்லி, கீ பொடி இட்லி. ஓகே, நான் வந்துட்டு என்னால் டேஸ்ட் வாயில் ஓட்டிட்டு எடுக்காமல் என்னால் இருக்க முடியல. நான் சாப்பிட்டு அதை மீட் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் செம்மையாக இருந்தது. இட்லி எல்லாமே செம்மையாக இருந்தது. அப்பாவுக்கு பொங்கல் வந்துட்டு நெய் போட்டிருந்தாங்க, பட் அப்பாவுக்கு நெய் போட மாதிரி. அப்பா நெய் சாப்பிட மாட்டாரா, நெய் போட்டிருந்தாங்க. அப்பாவுக்கு வந்து நெய் போடலை. பொங்கல் பூரிக்கு நெய் இல்லை. அந்த பொடி இட்லியில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அந்த பட்டரி ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது. அந்த பொடி செம்மையா இருக்காது. அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு வர்த்து. எஸ், மஸ்ட் ட்ரை ஏரியா இது. ராமேஸ்வரம் கேஃபே ரொம்ப கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது எங்கே இருக்குன்னு நான் வந்துட்டு லொக்கேஷன் டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். எஸ், இப்போ எங்கள் அப்பா வந்து திருப்பி என்னமோ ஆர்டர் பண்ணி போயிருக்காரு. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு தயிர் வடை வேணுமா?
தயிர் வடைக்கா? தயிர் வடைக்கும் ஃபில்டர் காஃபிக்கும் வெயிட் பண்றேன். சரியா இருக்குங்க. எப்பா மஸ்ட் ட்ரை இந்த பிளேஸ் வந்து. சப்போஸ் நீங்க பெங்களூர்லயே இருந்து இந்த இடத்த ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க. தயவு செஞ்சு வந்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பர். நான் இந்த லொகேஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இது பண்றேன். பொடி இட்லியே பிடிக்காது. ஆனா வந்து எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, நான் பொடி இட்லி வேணும்னு கேட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து அதை வச்சுன்னா எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு அது கலர். சரின்னு சொல்லிட்டு அங்க வாங்கினோடனே எனக்கு டெம்டேஷன் தாங்க முடியாம கொஞ்சமா எடுத்து நக்கி சூப்பரா இருந்தது. அப்படியே பட்டர் வந்து அதுல ஃப்ளோட் ஆகுது. பட்டரா கீயான்னு கூட தெரியல, அப்படியே கீ நினைக்கிறேன். ஏன்னா இதுல பட்டர் போட மாட்டாங்க சில இதுல. எஸ், தோசையோட சர்ஃபேஸை பத்தியா மார்பிள் மாதிரி இருக்கு. இப்படி பளபளன்னு கிறிஸ்பியா. ஆனா உள்ள இல்ல அவ்வளவு திக்கா இருக்குன்னு பட் சாஃப்ட்டா இருக்கு. கீழ அந்த லேயர் வந்து பேஸ்ல வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. மேல அதே மாதிரி இட்லி மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா. பச்சை கலர் சட்னி இருந்தது, அதுவும் சூப்பரா இருந்தது. சாம்பாரும் சூப்பரா இருந்தது. பூரியோட முதல் டைம் சட்னி சாப்பிட்டேன். எனக்கு பூரியே பிடிக்காது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு பூரியே பிடிக்காது. ஆனா பூரியும் சூப்பரா இருந்தது. அது சுத்தி ஒரு பூரி சாப்பிட்டா அது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பூரி சாப்பிட்டேன். அந்த தட்டு இட்லியே எனக்கு நெய் மிதக்க கொடுக்கவும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ எங்க அப்பா போய் ஒரு தஹி வடாவும் சாம்பார் வடாவும் அப்புறம் ஃபில்டர் காஃபி நான் குடிப்பேன். அப்புறம் சாம்பார் வடையில ஒன்று சாப்பிட்டேன். எங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு இதுல நெய் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஆட மாட்டேன், வீணா போனவன் நெய் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா திடீர்னு திஸ் இஸ் ரெண்டுத்தையும் நான் சாப்பிட மாட்டேன். லைக் எங்க அப்பா அவரோட போஸ்ட்டுக்கு இது பண்ணிருக்காரு. ஃபில்டர் காஃபி மாதிரி இருக்கு. ஓலாம் இல்ல, கரெக்டா இருக்கு. எப்படி இருக்கு? ஒரிகானோ போட்டுருக்கு. ஓ, தயிர் வடையில. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த டேஸ்ட் கீழே போடுற மாட்டியே. இது வந்து சாம்பார் வடையா? கொய்யால ஒழுங்கா சாப்பிடுடி. இருடி, பெருசா இருக்குடி. ப்ரோ ஹலோ ஓகே, நாங்க வந்திருக்க இடம் இதுல வந்து 4 5 இருக்கோம் போல. ஆனா நாங்க வந்திருக்க இடம் வந்து அவுட்டர் ரிங் ரோட் ஜேபி நகர்ல இருக்கு. பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இது என்னது ட்ரை ஃப்ரூட் நேச்சுரல் அப்படின்னு ஒரு இது ட்ரை ஃப்ரூட் ஷாப் இருக்கு. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே பர்ச்சேசிங் போக வேண்டியது. நெக்ஸ்ட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் விற்கணும்ல, ஏன்னா சாப்பிட்டு அப்படியே நம்ம ஓடி